பண்ணிட்டான், ஆகையினால அந்த பணத்தை நானே கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு சொல்லி தான் பெட்டிஷன் போட்டாரு ஹைகோர்ட். யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி. அண்ணே மறுபடியும் சொல்றேன், இது உங்க கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் கூட இந்த மாதிரி பேசி நிக்கிறாங்க. உண்மை இல்லையா? அது அப்படி இல்ல. அப்புறம் எப்படி? அப்படி இல்ல. ஒரு ஏஜென்சி அவங்க நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம், இதுல எங்க கிட்ட ட்ரைனிங் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லட்சக்கணக்கில் வாங்கிக்கிறாங்க. அந்த ஏஜென்சி தான் அந்த பெட்டிஷன் போட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நான் பணத்தை வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல, எந்த கோர்ட்லயும் போல. இதை நீங்க உட்பட நிறைய திமுகவினரே பேசி நிற்கிறாங்க. நீங்களே இதுக்குதான் நான் சொன்னேன், அண்ணன் நிறைய பேசுவாரு, அதுல எத்தனை உண்மை இருக்கும்ன்றத பின்னாடிதான் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதே மாதிரி இப்ப அண்ணன் நடுவில் ஒண்ணு குறுக்கு சால் ஓட்டினாரு, எங்க நாயுடு சமூகம் அவங்களுக்கு தான் சப்போர்ட், 10-15 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லும் போது அண்ணன் என்ன சொன்னாரு? திமுக காரன் யாருக்கும் ஓட்டு போட மாட்டான், அப்படியே போனாலும் பூத்தாண்ட போன உடனே மனசு மாறிடுவான் அப்படின்னாரு.